ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின் கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதால சினிமா கேரவனுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியுடைய சைஸை பொறுத்து நிறைய விஷயங்கள் எது எது வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் உட்காந்துக்கலாம். நிர்வாகிகள் உட்காந்து கலந்துரையாடுறதாகட்டும் சரி, உள்ள டிஸ்கஸ் பண்ணுறதாகட்டும் சரி, 4 பேர் வரைக்கும் உட்காந்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் டைம் வந்து தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. எங்கேயோ ஒரு பக்கம் போகிறாங்க, இப்போ இங்கேருந்து திருச்சி போகிறாரு அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கிருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போவார், திருப்பி ஏர்போர்ட் வந்துரு, திருப்பி கிளம்பிடுவார். ஸோ அந்த பிட்வீன் கேப்புக்குள்ளே என்னென்னலாம் விஷயங்கள் தேவைப்படும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து இந்த டைமில் பசிக்குது சாப்பிடணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். ரொம்ப களைப்பாக வந்து உட்காடுறாங்க அப்படின்னா இதிலே வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் தான். ஸோ நம்ம காலை இங்கே மேலே தூக்கணும், அதே மாதிரி சீட்டை வந்து முன்னாடி பின்னாடி நகர்த்தணும், அதுக்குண்டான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்க்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, லைட்டிங்கான கண்ட்ரோல்ஸு. அதே மாதிரி இப்போ சீட்டுக்குண்டான எல்இடி லேம்ப்பு, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ தலைவர்கள் வந்து மேக்ஸிமம் உள்ளே இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படி அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோலுக்கு, ஸோ இதன் மூலமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக வரும். சப்போஸ் இதை பாதியிலே நிறுத்தணும் அப்படின்னா அந்த மைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணனா ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அப் பண்ணுறேன். ஓகே, ஃபுல்லாக அப் ஆயிடுச்சு. அண்ட் தென் மேக்ஸிமம் எவ்வளோ ஏசி வெண்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பக்கமே சீட்டு தான் இருக்குது. ஆனால் யாராவது வந்து தூங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, இங்கே வந்து சீட் தான் இருக்குது, இதில் சாஞ்சிட்டு தான் தூங்கணுமா அப்படின்னு கிடையாது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே கீழேருந்து ஒரு ஆப்ஷன் வெளியே வருது பாருங்கள். வெளியே வந்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இதில் வந்து ஆல்ரெடி வந்து வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இதை எடுத்து அழகாக இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஜம்முன்னு நல்லா படுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங். இங்கே இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இது ஆக்சுவலாக உள்ளேருந்து வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்துடும், அவ்வளோதான். இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம்.